விஷ்ணு இருக்காரு இல்லையா? அவர் வந்து சிவபெருமான் மேல எவ்வளோ பக்தியா இருந்திருக்காரு அப்படின்றதுக்கு ஒரு சின்ன கதை பார்க்கலாம். அவர் வந்து டெய்லி வந்து தாமரை மலர்கள பறிச்சுட்டு வந்து சிவபெருமானுக்கு பூஜை பண்ணிக்கிட்டே இருந்தாராம். ஒரு நாளைக்கு 1001 தாமரை பறிச்சுட்டு வந்து பூஜை பண்ணாராம். 21 நாட்கள் அதே மாரி பூஜை பண்ணணும். சிவபெருமான் சும்மா இருப்பாரா? 20 நாள் பண்ணட்டும்னு சொல்லி சும்மா விட்டுட்டு, லைட்டா அந்த சோதிப்பாங்க இல்லையா? அந்த மாரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 21வது நாள் அவரு போய் பறிக்க போகும்போது, ஒரு தாமரை பூ வந்து குறைஞ்சிருந்துச்சாம். அவரு எங்குட்டு அங்குட்டும் தேடி பார்த்திருக்காரு. அவரால இன்னும் ஒரு தாமரை பூவ வந்து கிடைக்கவே இல்ல. அப்போ என்ன பண்ணாராம், நம்மள தான் கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? கமலம்னா தாமரை. தாமரை போன்ற கண்ணுடையவன் அப்படின்னு அர்த்தம். யாருக்குன்னா விஷ்ணுவுக்கு பேரு. அதனால நம்மளுடைய கண்ணே தாமரை போன்றது தானே! அப்பன்னா நம்ம அந்த கண்ணையே பறிச்சு வைப்போம் பூஜைக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய கண்ணையே எடுத்து பறிச்சு பூஜை பண்ணதா சொல்றாங்க. பார்த்தீங்களா? சிவபெருமான் மேல எவ்வளோ பக்தியா இருந்திருக்காரு அப்படின்னு.